இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்கிற மாதம். இன்றைக்கி 12th எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு அதிகமாக பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு மாதம். இந்த மாதம் ஆண்டவருடைய பரம பிதாவானவர் குமாரனாகிய இயேசுக்கு அவர் கொடுத்த பரம திட்டமாகிய சிலுவையிலும் மரித்து ஜனங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணி பரலோகத்திற்கு வேண்டிய வழியை உண்டு பண்ண அவர் வந்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின மாதம் இந்த மாதம். அவருடைய பாடுகளை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்தட்டும். இந்த மாதத்திற்காய் நான் அதிகமாக தேவ சமூகத்தில் நான் ஜெபித்தேன். இந்த 3வது மாதம் வேதத்தின்படி 3 என்கிற எண் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறிக்கிறது. நம்பர் 3 in the Bible talks about the power of the resurrection. உயிர்த்தெழுந்த வல்லமை, the power of resurrection. தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து, நான் இந்த 2 மாதத்தில் அதிகமாக நான் காத்திருந்தாலும் இந்த 3வது மாதத்திற்காக நான் ரொம்ப அதிகமாக நான் காத்திருந்தேன். உண்மையிலே சொல்லணுன்னா என்னோட கர்த்தர் சில காரியங்களை தெளிவாய் சொன்னார். அதன் பின்பதாக நான் ஆண்டவர் சமூகத்தில் இன்னமும் காத்திருந்து சரியான பாதையில் சரியான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பதற்காக நான் காத்திருந்தேன். ஆக இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திற்கு நேராக நாம் அனைவரும் சேர்ந்து நாம் படிப்போமாக. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. புதிய பாதை, புதிய வாழ்வு அப்படிலாம் இருக்கு. ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எல்லாம் புதிதாய். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்கள். இந்த மாதம் கர்த்தாவே நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேன். எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த முன்பு பின்பு அப்படின்னு ஒரு விளம்பரம் ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க இல்லை? முன்னாடி அந்த ஆளுக்கு முடி கிடையாது, ஆனால் நீங்கள் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கினீங்கன்னா முடி வந்து என்னது வரும் அப்படின்லாம் பார்த்துருப்போம்ல. அதே போல் முன்பு முகத்தில், கழுத்தில், இதெல்லாத்துலேயும் இப்படிலாம் இருந்துச்சு. எங்கள் க்ரீம் வாங்கி போட்டிங்கன்னா அந்த முகத்தில் காணப்படுகிற அந்த ஸ்க்ராச்சஸ் இல்லையே, அதெல்லாம் அப்படியே போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. முன்பு பின்பு, முன்பு பின்பு. அன்றைக்கி என்னுடைய மகன் வந்து ஒரு வீடியோ இருந்து காமிச்சா, டேடி இதை வாங்கி போடுங்க டேடின்னு. என்னன்னு பார்த்தா இந்த தொப்பை வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு எலாஸ்டிக் ஒன்று போட்டுட்டு, டேடி இதை போடுங்க டேடி அப்படின்னு சொன்னான். இதை முன்னாடி போட்டால் முன்பு இப்படி இதை போட்டிங்கன்னா இது ரொம்ப ஃப்ளாட்டாக உங்களுடைய இது காண்பிக்கும், உங்களுடைய பெல்லி காண்பிக்கும். அப்படிலாம் நமக்கு எத்தனையோ இப்படி முன்பு பின்புலாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது மனுஷன் நம்முடைய வெளியரங்கமான காரியத்திற்காக இப்படிலாம் காண்பிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே வெளியரங்கமான மாற்றத்திற்கு மிக முக்கியமானது என்னன்னா, உள்ளரங்கமான மாறுதல் வந்தால் தான் வெளியரங்கமான மாறுதல் நமக்கு நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளரங்கமான மாறுதல் நடந்தால் தான் வெளியரங்கமான மாறுதல் நமக்கு நடக்கும். ஆகவே தான் பைபிளில் போட்டிருக்கு,
எல்லாம் புதிதாகின. அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா உள்ளரங்கமான மாறுதல். Only when you have a change inside your life, there will be a change outside. உள்ளரங்கமான, அது இந்த உள்ளரங்கமான காரியத்தை அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன், படிங்க பார்க்கலாம், கிறிஸ்துவுக்குள் இருந்தால். 2 முறை சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. இன்னொரு முறை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள். இந்த மாதம் முழுவதுமே சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் அடையாளம். அதுதான் நம்முடைய தலைப்பு. இந்த மாதம் முழுவதுமே கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளம் ஒன்று உண்டு. என்ன அடையாளம் தெரியுமா? நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அது என்ன அடையாளம்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம்ல. ஆனால் பைபிளில் இன்னும் ஷார்ப்பாக போகுது. என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்துவு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் என்கிறது அதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. தட் இஸ் அவர் ஐடென்டிட்டி. அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். இன்றைக்கி இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு சில உள்ளான காரியங்கள் நான் உங்களோட பேசும்படி, கர்த்தருக்குள்ளான காரியங்கள் இன்னும் அதிகமாக நாம் போகிறதற்கு நாம் பேசும்படி நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்தேன். நேற்றெல்லாம் ரொம்ப ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இதை சரியாக பேசணும், இதை சரியாக கர்த்தர் ஜனங்களுக்கு நான் சொல்லணும் ஆண்டவரே, இது நீர் என்னோட நீங்கள் பேசுனீங்க, அதை என்னை கம்யூனிகேட் பண்ணுவதற்கு இன்றைக்கி நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ரொம்பவே அதிகமாக நான் ஜெபித்தேன். காரணம், இதெல்லாம் மிக முக்கியமான காரியம். ஓகே, 2 விதமான வாழ்க்கை உண்டு. சதமா சொல்லுங்க. எத்தனை விதமான வாழ்க்கை? எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? இயேசுவே தெய்வம் என்று சொன்ன கூட்டங்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. இப்படி இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனங்களுக்கு 2 விதமான ஒரு வாழ்க்கை உண்டு. அது என்னன்னா, 16வது வசனத்தில், அதே 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அடுத்த வார்த்தை, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி போதும். முதலாவது ஒரு வாழ்க்கை இருக்கு, முதலாவது ஒரு கூட்டம் இருக்கு. அது என்ன தெரியுமா? இயேசுவை அறிந்த கூட்டம். எழுதிங்க பார்க்கலாம். இயேசுவை அறிந்த கூட்டம். those people who know Jesus. இயேசுவை அறிந்த கூட்டம். those who know Jesus. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு 17வது வசனத்தில். அது என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவை அறிந்த வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி காலை நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், எல்லாம் நமக்கு நன்மை தான். ஆனால் நம்ம எந்த இதில் இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. இதே பவுல் சொல்லுகிறார், இந்த இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இங்கே கொரிந்து சபையாரே, நீங்கள் இருக்கிறது நல்லது, தேவனை ஆராதிப்பது நல்லது, ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இயேசுவை அறிந்த ஒரு கூட்டம் ஒன்று, அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கூட்டம் ஒன்று. 2 கூட்டம் இருக்குது. 2த்துக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறேன் நான். ஒரு ஆப்பிள் இருக்குது. ஓகே, ஒரு ஆப்பிளுடைய ருசியை ஒரு ஆள் எப்போ சொல்லுவாங்க? சாப்பிட்டா தான் தெரியும். சாப்பிடாம அப்படியே பார்த்தே ஒரு ஆளை அது எப்படி சொல்லுவாங்க? சொல்ல முடியுமா? இதே போல தான் அநேகர் ஆப்பிள் என்னன்னு தெரியுது, ஆனால் ருசிப்பதற்கு அவங்க வரமாட்டுறாங்க. பார்த்து 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 இப்படியே போகிறாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தால்தான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நல்லா கேட்டுங்க, அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை நன்றாக தெரியுது. இயேசு யாருன்னு தெரியும், ஜெபத்தினுடைய வல்லமை தெரியும், எல்லாருக்கும் தெரியும், வேதத்தை படிக்கணும்னு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைனா, இயேசுவினிடத்தில் இயேசுக்குள்ளாக வருவதற்கு அவர்களால் முடியலை. சரி, 2த்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, இப்பொழுது ஓகே, தேன் பாட்டில், ஓகே, தேன் பாட்டில் இருக்குது, ஓகேவா? இப்போ தேன் பாட்டிலும் இந்த கர்ச்சீஃபும் பக்கத்தில் இருக்குது. தெரியுது? தேன் பாட்டிலும் கர்ச்சீஃபும் பக்கத்தில் இருக்குது. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை இருக்குது. இதுதான் தேன் பாட்டில், இந்த கர்ச்சீஃப், இதுதான் இயேசுவை அறிந்த ஒரு கூட்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? இது இல்லை, இது இந்த கர்ச்சீஃப் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. இது நாமன்னா அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா?
சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள். இப்போ தேன் பாட்டில் உங்களுக்கு தெரியுதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்னன்னா கிறிஸ்துவுக்குள். ஆனால் அநேகர் வாழ்கிற வாழ்க்கைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கலாம் ஆண்டவரே, ஏன்னா எனக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்குது, எனக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதை நான் செய்கிறேன். ஆகவே தான் மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இங்கே பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழணுமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்கள். இப்படி இருக்க பவுல் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 2:16 எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. எங்கே போனாலும் ஒரு பயபக்தி இருக்கும். ஐயோ ஏசப்பா நம்மளோட இருக்கிறார், ஐயோ வேண்டாம். அவன் யோசிப்பான், அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அது மாத்திரமில்லை, இதே 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தோடு படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் அப்படின்னா என்னதுன்னா, நம்முடைய வெளியரங்கமான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன். அந்த 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 வேர்டை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்க. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எப்படி? நாளுக்கு, அந்த ஒரு வார்த்தை நாளுக்கு நாள், டே பை டே, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் வாழணும்னா அவன் வாரந்தோறும் வர்றது முக்கியம் இல்லை. எப்படி? சத்தமா சொல்லுங்க. நாளுக்கு நாள். சரி, 2 காரியங்கள் சொன்னேன். ஒன்று இயேசு அறிந்த கூட்டம், இன்னொன்று கிறிஸ்துவுக்குள்ளான. முதலாவது சொன்னேன் கிறிஸ்துவை அறிந்த கூட்டம், இன்னொன்று ஓகே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஆண்டவர் உங்களுக்கு ஈவெண்ட் மாதிரி வரக்கூடாது, நம்ம அப்படியே வந்துட்டு போயிடணும். இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்பது ஒரு வளர்ச்சி இருக்கிற வாழ்க்கை. அதான் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் எனக்கு நீ தந்துடுவீராங்க. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பைபிளில் போட்டிருக்கு எல்லாம், சொல்லுங்க எல்லாம். இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொன்னார். இந்த மாதம் உண்மையிலே சொல்லுகிறேன் ஒரு வல்லமை உள்ள ஒரு மாதம். ஏன் தெரியுமா? இந்த எல்லாம் புதிதாயினன்னு பவுல் சொல்லுகிறார்ல, ஒரு 5 காரியம் எனக்கு நீ எழுதிக்குங்க. 5 காரியம் முடிந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். ஓகே, 5 காரியங்கள் புதிதாயின. அவர் எல்லாம் புதிதாயின என்று சொன்ன ஒரு 5 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது அதே 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இன்னொரு முறை சேர்ந்து படிங்க பார்க்கலாம். நாம் தரிசித்து நடவாமல். அதில் 2 வார்த்தை திரும்ப வருது. என்ன வார்த்தை? நட. நட. முதலாவது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள், திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவை அறிந்த கூட்டம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய பாதையிலே நீ நடப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாதை? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை கர்த்தர் தருகிற ஒரு மாதம். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே போட்டிருக்கு, நாம் தரிசித்து நடவாமல். அப்படின்னா என்னதுன்னா, பார்த்து நடந்துக்கிட்டு இருந்த. போவ மெட்ராஸுக்கு போகிற வழி இதுன்னு என்னது காண்பிக்குது, நீ போகிற. திருவான்மியூருக்கு போகிற வழி இது, அடையாருக்கு போகிற வழி இது அப்படின்னு நமக்கு காண்பிக்குது, அது நீங்கள் போகிற. ஆனால் இந்த 3வது மாதம் சொல்லுகிறார், நான் 2 மாதம் நீ தரிசித்து நடந்த, ஆனால் இந்த மாதம் நீ பார்த்து நடக்கிற மாதம் இல்லை. நீ எப்படி நடக்க வேண்டியும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. விசுவாசித்து நடக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது சொல்லுகிறார்கள், நாங்கள் பாதி தூரம் வந்துட்டோம், we have come half the way. ஆனால் இப்போ இல்லை முக்காவாசி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்கே போனால் என்னது, ஒரு புதிய தேவன் சொன்ன இடத்திற்கு நாம் போவோம். ஆனால் அங்கே போக முடியாதபடி, அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்திற்கு போகாதபடி இருக்கிற நேரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் மீண்டும் மறுபடியும் எங்கே போவோம்? எகிப்துக்கு. சதமா எங்கே போவோம்? ஏன் தெரியுமா? அவங்க பார்த்தது எது? சதமா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பார்த்தது எல்லாமே எகிப்து. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அநேக முறை பார்த்தாதான் நான் போவேன், என் கண்ணில் பார்த்தாதான் நான் போவேன். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, இந்த மாதம் நீ கண்ணில் பார்க்கறதுனால போகக்கூடாது, கர்த்தர் வைத்த அந்த விசுவாசத்தில் நீ நடக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை அவர்கள் ஜெயித்தார்கள், விசுவாசத்தினாலே அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள், விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். நல்ல கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற தேவ ஜனம், இந்த ஜனம் நாங்கள் ஆண்டவரே தரிசித்து நடக்கல, விசுவாசத்தில் நடக்கிறோம், விசுவாசத்தில் நடக்கிறோம். இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு நீதியை நடப்பிப்பீராக. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை இவர்கள் ஜெயிப்பார்களாக. விசுவாசத்திலே ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை இவர்கள் கட்டுவார்களாக. விசுவாசத்தினாலே ஆண்டவரே பட்டய கருக்குக்கு இவர்கள் தப்புவார்களாக. விசுவாசத்தினாலே இவர்கள் யுத்தத்திலே இவர்கள் வல்லவர் ஆளார்கள். ஆண்டவரே, விசுவாசத்தினாலே சாக கடந்த காரியத்தை உயிரோட எழுப்ப வேண்டிய மாதம் இந்த 3வது மாதம். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஒரு புதிய பாதை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாதை? நம்ம எதில் நடக்கக்கூடாது? தரிசித்து நடக்கக்கூடாது. எதில் நடக்கணும்? விசுவாசத்தில் நடக்கணும். 5ஆம் அதிகாரம், அதே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். 3வது வசனம், தரித்து கொண்டவர்களானால் காணப்பட மாட்டோம். 2வது, முதலாவது வசனத்தில் படிக்கலாமா? முதலாவது வசனம் அதை கொஞ்சம் பிரித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். ஓகே, முதலாவது சொல்லுகிறார், முதலாவது வசனத்தை சொல்லுகிறார், என்ன தெரியுமா? பூமிக்குரிய கூடாரமாகிய, கேட்டுங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கை பைபிள் படி எதுனா போட்டிருக்கு, அது ஒரு சத்தமாக சொல்லுங்க, அது ஒரு கூடாரம். மறந்துடாதீங்க, அது ஒரு கூடாரம். உலகம் என்ன வேணால் காமிச்சாலும் சரி, கூடாரம். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இந்த கூடாரத்தை பார்த்து, கூடாரத்துக்குள்ளே என்ன வைக்கலான்னு பார்த்து ஓடாத. அதே அதிகாரத்தில் அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை இல்லாத என்ன விடு? நித்திய வீடு. 2வது சொல்லுகிறார், நீ பார்க்க வேண்டியது புதிய பார்வை. எழுதிங்க பார்க்கலாம். 2வது புதிய பார்வை. உன் பார்வை எங்கே தெரியுமா இருக்கணும்? கூடாரத்தின் மேல் இருக்க வேண்டாம். எங்கே இருக்கட்டும்? எந்த வீடு? சத்தமாக சொல்லுங்க, எந்த வீடு? நித்திய வீட்டையே நோக்கி பார்ப்பதாக. ஏன் தெரியுமா? அழிவு என்கிற ஒரு வார்த்தை உண்டு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, நான் கடந்த வாரம் நான் அந்த வெளிப்பொசிஷன் புத்தகத்தை நான் படிச்சுட்ருக்கிறேன். அதில் பைபிளில் போட்டிருக்கு, ஒரு காலம் வரும், நட்சத்திரங்கள் பூமியில் வந்து விழும், நட்சத்திரம் வந்து விழும், சந்திரன் வந்து விழும். இப்படி தான் எழுதியிருக்கு பைபிளில்.
அதனால் இந்த உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த அழிவில் இருக்கிற பாக்கியத்தை பார்த்துக்கிட்டு வாவ் சே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு இதை ஓடிடாத. பைபிளில் போட்டிருக்கு, தேவன் ஒருவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் செய்து கொண்டிருக்கிற, அவர் நமக்காக கட்டி கொண்டிருக்கிற நித்திய, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வீடு? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய வீடையே நீ பார்த்து கொண்டு ஓடு. நித்திய வீடையே நீ பார்த்து கொண்டு ஓடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, ஞாபகம் இருக்குங்களா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் கர்த்தரிலே நீங்கள் விசுவாசமாய் இருங்கள், நீங்கள் என்னிலும் என்ன பண்ணுங்க? விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் நான் பண்ணுகிறேன். அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் உனக்காக போய் ஒரு வாசஸ்தலத்தை பண்ணுகிறேன். உன்னுடைய கண் பார்வை எங்க இருக்கட்டும்? சத்தமா சொல்லுங்க. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கும் பொழுது இரண்டாவது புதிய பார்வை. மூன்றாவது அதே 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். 10வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிக்கலாமா? ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் முன்பாக வெளிப்பட வேண்டும். மூன்றாவது அது வார்த்தை எழுதியிருக்கு தெரியுமா? சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, அடுத்தது சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் புது பலன் இருக்கா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கே என்ன பலனா? சத்தமாக சொல்லுங்க. தக்க பலன். அது பலன், இது பலன். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ? பரலோகத்தில் போகும்பொழுது அநேக நியாய தீர்ப்புகள் இருக்குது. அதில் மேஜராக 2 நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் தெரியும். பெரிய வெள்ளை சிங்காசனம், இன்னொன்று இருக்குது கிறிஸ்துவின். தெரியாதவங்களுக்கெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு 2 நியாய தீர்ப்பு பெரிதாக இருக்கிறது. அதில் பெரிய வெள்ளை சிங்காசனம். நீங்கள் வெளிப்படைத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். அப்பொழுது என்ன திறக்கப்படுமா? புஸ்தகங்கள் திறக்கப்படும். புஸ்தகங்கள் திறக்கப்படும். இதுதான் பெரிய வெள்ளை சிங்காசனம். இது பெரிய வெள்ளை சிங்காசனம் யாருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பெரிய வெள்ளை சிங்காசனம். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு எது தெரியுமா? எதனால் தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பெயர் எழுதப்பட்டிருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஞாபக புஸ்தகத்தில் அவங்க செய்த காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கணும். இந்த வெள்ளை சிங்காசனத்தின் முடிவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் செய்த காரியங்களுக்கு, அவன் வாழ்ந்த கிறிஸ்துவ இல்லாமல் வாழ்ந்ததுனால அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என்னது? ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் இன்னொன்று இருக்கு, அதுதான் என்னது? படிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் நியாயாசனம். சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின், இதுதான் நாம ரட்சிக்கப்பட்ட நாம போய் நிற்கணும். என்ன எழுதியிருக்கு? படிக்கலாமா? இன்னொரு படிக்கலாமா? ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது, பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் சரீரத்தில் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நம் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு சிங்காசனம் உண்டு. அதுதான் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நிற்கணும். அவர் சொல்லுகிறார், நீ சரீரத்தில் நீ இஷ்டப்படி வாழ்கிறதுக்காக இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன், கிறிஸ்துவை தரித்து கொண்ட மனுஷன், கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற மனுஷன் உன்னை மறந்துடவே கூடாது. இது என்ன 3வது மாதமா? இல்லை, இந்த மாதம் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்குறோன்னா ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு கணக்கு கொடுக்கணும்? எவ்வளவு கணக்கு கொடுக்கணும்ல. 3வது சொல்லுகிறார், புதிய
பலன்கள் பெற வேண்டிய மாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் இருந்தால் அவனுக்கு புதிய பலன்கள் கிடைக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். நான்காவது, இதோட நான் முடிச்சிடுறேன். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் இப்ப கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வேதம் சொல்லுகிறது அவன் ஸ்தானாதிபதி. நான்காவது, புதிய பொறுப்பு. முதலாவது சொன்னேன், நான்காவது புதிய பொறுப்பு. முதலாவது என்ன சொன்னேன்? புதிய பாதை. தரிசித்து போகக்கூடாது, விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும். இரண்டாவது என்ன சொன்னேன்? புதிய பார்வை. புதிய பார்வை. நம்முடைய வீடல்ல, நித்திய வீடாகிய இயேசு நமக்கு கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை பார்த்து போக வேண்டும். மூன்றாவது நான் உங்களோட சொன்னேன், புதிய பலன். நாம் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. நான்காவது, புதிய பொறுப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். புதிய, பைபிளில் போட்டிருக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் அவன் ஸ்தானாதிபதி. பைபிளில் இங்கிலீஷில் அது வந்து அம்பாசிடர்னு போட்டிருக்கோம். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வேற நாட்டு பிரஜை, வேற நாட்டினுடைய நாம் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குரிய பொறுப்பை உடைய தேவ ஜனமாய் நாம் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2-3 காரியம் இருக்குது தெரியுமா? அதில் ஸ்தானாதிபதின்னு சொல்கிறாங்கல்ல, என்ன தெரியுமா? நான் வந்து இந்த தேசத்தினுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன்னா எனக்கு பிரியமானதை செய்ய மாட்டேன். யாருக்கு பிரியமானதை நான் செய்யணும்? அந்த ராஜாவுக்கு பிரியமானது. ராஜா என்ன கட்டளை சொல்கிறாரோ அதுதான் என்ன பண்ணணும், நான் செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக இருக்கிறன்னா நீ உனக்குரியதை உனக்கு இஷ்டமானது செய்கிறதுக்காக இல்லை. இயேசு ராஜா உன் மேலே என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அதை என்ன பண்ணணும்? செய்யணும். அதுதான் ஸ்தானாதிபதி. அது மாத்திரமில்லை, நீங்கள் எல்லாருமே காலையில் 9 to 5 ஜாபு, சில பேர் வந்து 12 hours ஜாப்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஸ்தானாதிபதியாக இருந்தனா உனக்கு 12 hours கணக்கெல்லாம் கிடையாது. 24 மணி நேரமும் நீ எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும். எந்த நேரம் எப்போ அங்கேருந்து ராஜா கிட்டேருந்து ஃபோன் வரும்னு சொல்லவே முடியாது. நீ எப்போவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் இந்த மாதம். ஸ்தானாதிபதி எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா அவருடைய காரியத்தை நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் உனக்கு சகல காரியத்தையும் நான் புதிதாய் மாற்றுகிற ஒரு மாதமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புதிதாயின. முதலாவது புதிய பாதை, இரண்டாவது புதிய பார்வை, மூன்றாவது புதிய, நான்காவது புதிய பொறுப்பு. கடைசியாக மட்டும் சொல்லிட்டுமா, அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதிங்க. கடைசியாய் அதே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை, ஒருவன் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், 5வது கர்த்தர் சொல்லுகிறார், புது சிருஷ்டி இந்த மாதம் உனக்கு நடக்கும். There is going to be a new creation. புதிய காரியங்களை கர்த்தர் உனக்காக அவர் சிருஷ்டிக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் உண்டாவது என்று சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே அவர் சொன்னபடியே நடந்தது. இந்த மாதம் உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் சிருஷ்டிக்கும்படியாய், புதிய காரியங்களை சிருஷ்டிக்கும்படியாய் கிறிஸ்துவுக்குள் நீ இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புதிதாகுகிற மாதம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம். இந்த மாதம் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுத்து, நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்த பண்ண தேசங்களை சுதந்திரிக்கும்படியாய் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நிற்போமாக.